இங்கே கொர்னலியஸ்னு ஒரு மனுஷன், he is a captain of Italian regiment. ஒரு ஆர்மிக்கு ஒரு கேப்டன் இருக்கிறார், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு, பணக்காரனா இருக்கிறார், எல்லாம் உடையவராக இருக்கிறாரு. இந்த மனுஷன் வந்து இந்த மனுஷனும் அவங்க குடும்பமும் தேவனை நம்புகிறாங்க. தேவனுக்கு பயப்படுற ஒரு குடும்பம், ஒரு மனுஷன். அப்போ ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இருப்பாரு. தேவனுக்கு பயப்படுற குடும்பம், தேவனை நமஸ்கரிக்கிற குடும்பம்னா அவங்க பரிசுத்தத்தோட இருந்திருப்பாங்க. இந்த பரிசுத்தம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நன்மையும் இருக்கும். பரிசுத்தம் இல்லாத நன்மை செய்ய முடியாது. இந்த கர்னலியஸோட ஃபேமிலி, they are filled with the holiness. ஏன்னா they worship the God. He is a religious man. அப்போ அந்த பரிசுத்தம்ன்றது அவங்களுக்குள்ள அந்த தாகம், அந்த பரிசுத்தம் எல்லாம் தேவ பயம் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். அது கரெக்டாக இருக்கிறதுனால இவர் என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கிற ஜீவ்ஸ் ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யறார். அதிகமான உதவி செய்கிறார், அதிகமான உதவி செய்கிறார். when you have the holiness, கட்டாயம் நீ குட்னஸ்ல சேர்க்கப்படுவ. if you doesn't have the holiness, you cannot be united with the goodness. மிஷனரிஸ் எல்லாம் வந்து ஏன் இந்த நல் கிரியைகளை செஞ்சாங்க? ஹாஸ்பிட்டல் ஏன் திறந்தாங்க? இன்ஸ்டிடியூஷன் ஏன் திறந்தாங்க? குஷ்டரோகிகளுக்கு ஏன் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணாங்க? விதவைகளை ஏன் அனுசரிச்சாங்க? ஓல்டேஜ் ஏன் திறந்தாங்க? இதெல்லாம் அவங்க தான் இனிஷியேட்டர்ஸ். இப்போதான் புது ஆட்கள் வந்து நான் பண்றேன்றாங்க. பட் த இனிஷியேட்டர் இஸ் த மிஷனரிஸ். அவங்களுக்கு தான் அந்த தாகமே வந்துச்சு. ஏன்னா when they are filled with the holiness, 100% குட்னஸ் அவங்கள சேர்க்கும். பிகாஸ் ஜீசஸ் ஏசப்பாட்ட இருந்த கேரக்டர் தான். அவர் பரிசுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர். அதுதான் குஷ்டரோகியை தொட்டாரு. பரிசுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர், அதுதான் முடவனை தொட்டாரு. பரிசுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர், குருடனை தொட்டாரு. பரிசுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர், விபச்சாரியை தொட்டாரு. பரிசுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர், பாவி வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரு. ஏன்? நல் கிரியைகள் எங்க தொடங்குச்சுன்னா இயேசுக்கு தான். எந்த மனுஷனும் இல்லை, எந்த தெய்வமும் இல்லை. கிரியைகள், நல் கிரியைகள் இயேசுக்கு தான் வந்தது. இதை நம்ம பின்தொடர்ந்து போனோம்னா நம்மளுக்கு முதல்ல தேவை ஹோலினஸ். இந்த ஹோலினஸ், பரிசுத்தத்தை நம்ம விரும்பணும்னா நம்ம குட்னஸ் குள்ள போக முடியும். சடனா ரோட்ல யாரோ ஒரு பிச்சைக்காரர் பாக்குறீங்க, எத்தனை பேர் காசு போடுறீங்க? கை தூக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு ரூபாய், 2 ரூபாய் சில்லறை போடாதீங்க, 10 ரூபாய் போடுங்க. உங்க ஆட்டோ சார்ஜ் போட்டு நடந்து போயிடுங்க. இதுதான் பரிசுத்தத்துக்கு அடையாளம். நான் பரிசுத்தமா வாழறேன், நான் பரிசுத்தவான், நம்ம ஹோலி. குட்னஸ் பண்ணலனா நீ போலி. உங்ககிட்ட கிரியை இல்லைனா, நல் கிரியைகள் இல்லைனா நீ போலி, ஹோலி இல்லை. நீ ஹோலியா இருக்கணும்ன்ற ஒரு அடையாளமே நீ நல் கிரியையில ஈடுபடணும். ஜீசஸ் வாஸ் தட். இயேசு அதுதான், நல் கிரியைகள் இருந்தாரு. யாரும் முடவனா குஷ்டரோகி எல்லாம் யாரும் தொட முடியாது. நான் தான் வச்சிருந்துப்பான். ஏன் தொட்டாரு? அவர்கிட்ட நான் பரிசுத்தம் இருந்தனால தொட்டாரு. 5000 பேருக்கு ஏன் சாப்பாடு போடணும்? மெசேஜ் முடிச்சிச்சு போயிட்டுக்கலாம்ல. நல்லா செய்தி கேட்டீங்க, பரிசுத்தத்தை அடைஞ்சிட்டீங்க, போயிடுங்க. பரிசுத்த மாத்திரம் இயேசு கொடுக்கல, நல் கிரியையும் செஞ்சாரு, உணவும் கொடுத்தாரு. யூ ஆர் சோல் நீட் ஹோலினஸ், பட் யூ ஆர் ஃப்ளஷ் நீட் ஃபுட். ஒரு பிச்சைக்காரன்ட்ட போயிட்டு பரிசுத்தமா இருப்பா சொல்லிட்டு வந்துருக்கியா? அவன் கேட்பான், எனக்கு சாப்பாடு வேணும். நேற்று ஜீசஸ் கேண்டீன்ல ஒரு ஹிந்திக்காரர் சாப்பாடு கொடுக்க போனா பைசா நை பையாடுறான். பைசா நை ஓனா ஃப்ரீ ஃபுட்டு சிரிக்கிறான். இப்போ யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க பட்டினியா, நம்மளுக்கே தெரியாது. சாப்பிடாத ரொம்ப பேர் சுற்றி இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயே ரொம்ப பேர் சாப்பிடாத சுற்றி இருக்கிறாங்க, தெரியாது, நம்மளுக்கே தெரியாது. நம்ம நிற்கும் போது நம்ம வாண்டடா போய் கொடுத்து ஊட்டியெல்லாம் விடுறதில்ல. நிற்கிறோம், வேணுமான்னு கேட்குறோம். சாப்பிட்டு இருந்தாலும் வானாடிடுவான். ஆனால் அவருக்கு சாப்பாடு எதிர்பார்த்துருக்கிறது கண்டிப்பாக அந்த உணவு ஸ்பெஷலாக தெரியும். மதர் ஆஃப் மைன்ஸில் நேற்று மதர் ஆஃப் மைன்ஸ்கிட்ட ஒரு ஆயா போனோம். இப்போதான் சாப்பிடணும், பசி ரொம்ப, ஏதாவது சாப்பிடணும்னு யோசித்தோம். இந்த பிள்ளைங்க வரலையேன்னு யோசித்தோம். போய் நின்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம எடுத்துன்னு வந்து பொங்கல் சட்னி தான். பட் இயேசு ஒரு மனுஷன் பரிசுத்தத்தை ரொம்ப கவனிக்கிறாரு, இந்த கிரியைகளையும் ரொம்ப கவனிப்பாரு. பரிசுத்தம் நாட்டுக்கிறான், 1 ரூபாய் செலவு பண்றதில்ல. வருதெல்லாம் இவனே மாட்டிக்கிறான், இவனே போட்டுக்கிறான், இவனே ஆட்டுறான், இவனே ஓட்டுறான். ஊழியன்றது வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை காண்பிக்கிறது தான் ஊழியம். என்ன காண்பிக்கிறது ஊழியமே இல்லை,
அது சினிமா. சினிமா தியேட்டர்ல தான் ஹீரோவை காமிப்பாங்க, ஹீரோயினை காமிப்பாங்க. பட் இந்த ஆல்டர்ல ஜீசஸ் தான் காமிக்கணும். இந்த கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டில ஜீசஸ் தான் காமிக்கணும். இந்த சமுதாயத்துக்கு ஜனங்களுக்கு ஜீசஸை காமிக்கணும். பட் நம்மள காமிக்க ஆரம்பிச்சதுனால பரிசுத்தமும் போச்சு, கிரியையும் போச்சு. நான் தான் வெளிப்படுறேன். இது மாறணும். யாருனாலும் மாறுதோ இல்லையோ, உன்னால என்னாலும் மாறணும். பிகாஸ் காட், இயேசு நம்மள அதிகமாக கவனிக்கிறாரு. போன வாரம் பரிசுத்தத்துக்காக ஏங்குனாங்க. இந்த வாரம் நன்மை செய்ய ஏங்குவாங்களா? காசு போடுறது நன்மை இல்லை, அது சேர்த்து காசு போட்டேன், மிஷன் ஆஃபரிங் கொடுத்துட்டேன், காசு எங்கன்னா வந்துட்டுமா? எங்கன்னா போடுவார் அப்பா? யார் போவான்? யார் போறது? யார் போறது? நன்மை செய்து காசு போடுறது இல்ல, போறது யாரு? பரிசுத்தம் காசு போட்டு வாங்க முடியாது, நன்மையும் காசு போட்டு வாங்க முடியாது. செயல்படுத்தணும். பாவத்தை வெறுக்கும் போது பரிசுத்தம், எழுந்து ஓடும்போது தான் செயல்படணும். ஜீசஸ் கேண்டீன் இருந்துச்சு, விடோஸ் மிஷன் இருந்துச்சு. விடோஸ் மிஷன் கூட செயல். ஆயாங்க வயசானங்க போகும்போது ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி செய்ய முடியாதுதான் நம்ம ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தோம். பட் காட் பாரு, காசு டப்புன்னு எங்கே தானே விழும். ஏச்சு பாப்பா நீ போவியா? காசு போட்டுங்களே வரல. இன்னைக்கு ஊழியங்கதான் பிச்சுன்னு வரணும். எந்த மொழியில வரணும். குட்னஸ் கர்னலஸ் அப்படிதான். கேப்டன்மா உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒருத்த கீழே வேலை செய்யறது இல்லை. அவரு தான் கேப்டனே, அவர் கீழே தான் ரொம்ப பேர் வேலை செய்யறாங்க. இஸ் a கேப்டன். கேப்டன் பாரு, பரிசுத்தத்திலும் இன்வால்வ் ஆகுறாரு, கிரியையிலும் இன்வால்வ் ஆகுறாரு. இப்படியாப்பட்ட மனுஷனுக்கு நடக்கிற காரியம் என்ன? கடவுளோட உன் சபத்தை கேட்பாரு. நான் கேட்பாரு, உன் சபத்தை அங்கீகரிப்பாரு. ஆன்சர் வரணும்னா my holiness, my goodness should be priority to Jesus. உன்னோட priority என்ன? The holiness and the goodness. உன்னோட holiness and goodness priority-ஆ உன் லைஃப்ல வெச்சினாதான் you will get the prayer answer. என் ப்ரேயருக்கு ஆன்சர் வருதுன்னா சும்மா நான் போயிட்டு எங்கேயோ முட்டி போட்டு எங்கேயோ ப்ரேயர் பண்றதுனால இல்லை, சும்மா அதெல்லாம். When your prayer will be answered, when you keep your prayer holiness as a priority, when you keep your goodness as a priority, your prayer will be answered. கெத்செமனே தோட்டத்தில் ஏசப்பா ஜெபிக்கிறார். சித்தான இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கப்பா, பாத்திரத்தை எடுத்துருங்க. ஏசப்பா பரிசுத்தர், நன்மை செய்தவர். பதில் வரல. எல்லாரும் சிரிச்சிருப்பான், பிசாசு ரொம்ப சிரிச்சிருப்பான். பாத்தியா பதில் வரல. அவ்வளவுதான் உன் கதி சிலுவையில. பிசாசு சிரிச்சிருப்பான். ஆனா மூணாவது நாள் கல்லறை உடையும் போது தான் தெரிஞ்சிச்சு, இயேசுவின் பரிசுத்தத்துக்கு விலை உண்டு, இயேசுவின் கிரியைக்கு விலை உண்டு. ஜெபம் இன்னைக்கு கேட்காத மாதிரி தான் இருக்கும், ஒரு நாள் கல்லறை போல உடைத்து கொண்டு வரும் பதில். When you keep your holiness, when you act in the goodness, when you keep your holiness, then you act in the goodness. எதுக்கு நம்ம பரிசுத்தம் வேணும்? நீ இயேசு அதிகமா நேசிச்சனா தான் உனக்கு அந்த டைவர்ட் ஆகும். when you love your wife, வைஃப்க்கு தேவை பிள்ளை, வேலை, வீடு, இது அது மேலே இருக்கும். உன்னோட மைண்ட் டைவர்ட் பண்ணினா தான் இயேசு மேல, அப்பதான் இந்த குட்னஸ் உன் மேல ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப பேர் நம்ம இயேசுவை எப்படி லவ் பண்றோம் இதுலயே கத்துக்கலாம், இதுலயே கண்டுபிடிச்சிடலாம். உன்னோட லவ் இயேசுக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்படி இருக்கு. இந்த கர்னலஸ்க்கு இயேசு மேல அதிகமான லவ். அதுதான் அவளும் ஒரு வீட்டாரும் இயேசுவை துதித்தார்கள், ஏழைக்கு உதவினார்கள். நீயே நானும் இயேசுவை லவ் பண்றோம்னா முதல் இயேசுவை துதிப்போம், இரண்டாவது ஏழைக்கு இறங்குவோம். இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் இயேசு. டீப் மெசேஜ் தான், ஆழமான சத்தியம் தான். எங்க பேச மாட்டாங்க. மிஷனரி கேம்புக்கு போனா இந்த நேரம் பேசுவாங்க, சர்ச்ல பேச மாட்டாங்க, பேசவும் கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா, நான் பேசினா நீ எழுந்துட்டீங்கன்னா எனக்கு வேலை இல்லாத போயிடுமே.
ஸ்பீக்கிங். இயேசு பேசுறாரு, உன் பரிசுத்தத்தை, உன் கிரியை காத்துக்கொள்ளு. எப்போ காத்துக்க முடியும்? இயேசுவை நேசிக்கணும், இயேசுவை நம்பணும், இயேசுவை பற்றி கொள்ளணும், இயேசுவை எப்படி சேர்க்கணும்? பிள்ளையோட இயேசுவோட உறவு எப்படி இருக்கணும்? மனைவியோட இயேசுவின் உறவு எப்படி இருக்கணும்? வேலையோட இயேசுவின் உறவு எப்படி இருக்கணும்? மனிதர்களோட இயேசுவிட்ட இந்த உறவு எப்படி இருக்கணும்? நான் யாரையும் விட்டுருன்னு சொல்ல, எல்லாரும் காட்டிலும் the priority should be Jesus. அதான் நான் சொல்ல வரேன். The priority is Jesus. When you keep your life priority to Jesus, you will maintain your holiness, you will maintain your goodness. இன்னைக்கு நான் பரிசுத்தம் எவ்வளவு இருக்குது? நம்ம நல்கிரியை எவ்வளவு இருக்கு? உன் பரிசுத்தத்தை, உன் கிரியை காத்துக்கொள்ளு. எப்போ காத்துக்க முடியும்? இயேசுவை நேசிக்கணும், இயேசுவை நம்பணும், இயேசுவை பற்றி கொள்ளணும், இயேசுவை எப்படி சேர்க்கணும்? பிள்ளையோட இயேசுவோட உறவு எப்படி இருக்கணும்? மனைவியோட இயேசுவின் உறவு எப்படி இருக்கணும்? வேலையோட இயேசுவின் உறவு எப்படி இருக்கணும்? மனிதர்களோட இயேசுவிட்ட இந்த உறவு எப்படி இருக்கணும்? நான் யாரையும் விட்டுருன்னு சொல்ல, எல்லாரும் காட்டிலும் the priority should be Jesus. அதான் நான் சொல்ல வரேன். The priority is Jesus. When you keep your life priority to Jesus, you will maintain your holiness, you will maintain your goodness. இன்னைக்கு நான் பரிசுத்தம் எவ்வளவு இருக்குது? நம்ம நல்கிரி எவ்வளவு இருக்கு? ஸோ ரொம்ப அனாவசியம் பண்ணிடாதீங்க ஊழியத்தை. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வருது இல்லை. வீட்டில் இருந்தீங்கன்னா, வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா, வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தீங்கன்னா, when you avoid mission, you are avoiding the holiness, you are avoiding the goodness. Your priority is not Jesus. நீ எதுக்காக வீட்டுக்கிறியோ அதுதான் நீ priority. எதுக்காக நீ நின்னுக்கிறியோ அதுதான் உன் priority. அது உனக்காக, உன் சரீரத்துக்காகவோ, சொந்த எதுக்காக தெரியாது. What is your priority? Is holiness or goodness or Jesus? எது? இயேசு. John chapter 13. Eighth verse. Peter declared. 13th chapter verse 8. ஏசப்பா சீஷர்களோட கால் கழுவுறார். ஏன்னா ஏசப்பா யார் தெரியுமா பிரியாரிட்டி? இப்போ சீஷருங்க பிரியாரிட்டி. அதுதான் ஏசு கால் கழுவுறாரு. ஏசுக்கு இந்த உலகம் பிரியாரிட்டி இல்லாத போச்சு. என் லைஃப் கூட என் பிரியாரிட்டி இல்லை. ஐ வில் கிவ் மை லைஃப் இன் தி கிராஸ். என் பிரியாரிட்டி யார் தெரியுமா? அர்ச்சனா. என் பிரியாரிட்டி யார் தெரியுமா? மோனிஷா. ஜீசஸோட பிரியாரிட்டி அவரோட டிசைபிள்ஸ். அதுதான் இயேசு கால் கழுவுறாரு. யாருமே செய்யாதது இயேசு செய்கிறாரு. இஸ் கிவிங் ஹிஸ் பிரியாரிட்டி டு டிசைபிள்ஸ். சீஷர்கள் என் முக்கியத்துவம். ஏன்னா நான் மரிச்ச பிறகு உலகம் எங்கிலும் சுவிசேஷம் சொல்ல என் சீஷர்கள் தான் இயேசு இருக்கிறாரு. கீழே இருக்கிறாரு. எதிர் சொன்னாரு, அடப்பா ஒண்ணுமே செய்யலையே, நீ என்ன பிரியாரிட்டி வைக்கிற? தூங்கி நிற்கிற நானே, செகண்ட் ஷிஃப்ட் வேலை தூங்கி நிற்கிற நானே, வீட்டுல உட்கார்ந்துக்கிற நான், எதுக்கு ஏன் பிரியாரிட்டி கொடுக்குறேன்? எதுக்கு பிரியாரிட்டி? தூக்கம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், வேலை தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், வேலை தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். எனக்கு ஏன்பா பிரியாரிட்டி? எனக்கு ஏன் பிரியாரிட்டி? If I do not wash your feet, இயேசு சொல்றாரு, நான் கால கழுவலனா you will no longer be my disciple. இயேசு சொல்றாரு, எனக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேங்க? நான் மறந்துட்டேனே, மறந்தளிக்க போறேனே, நான் மட்டும் ஓட போறேனே, சும்மா கமிட் பண்றேன், நான் ஓட போறேன். என்ன ஏன் பிரியாரிட்டி வைக்கிறேன்? இயேசு சொல்றாரு, நான் உன் காலை கழுவுனா நீ சுவிசேஷத்தை சொல்ல முடியாதுடா, என் சிலுவை சுமக்க முடியாது, எனக்காக ரத்த சாட்சியம் அளிக்க முடியாது, என் சுவிசேஷத்தை ஒரு ஏழைக்கு கொண்டு போக முடியாது, பாவிக்கு கொண்டு போக முடியாது. நான் கால் கழுவணும். இப்ப நீ தெரியாது, இப்ப தெரியாது பேதுரு, யான் உனக்கு முக்கியத்துவம் வைக்கிறேன் உனக்கு இப்ப தெரியாது, யான் திருப்பி கூப்பிடணும் உனக்கு தெரியல.
If I am not washed, you will not be a disciple. டிசிஷனாக வாழ முடியாது. இயேசு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம். இயேசு எவ்வளோதான் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல. எந்த அளவில் நீ உடன்படிக்கை, எந்த அளவுக்கு உடைக்கப்படுற, எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குற, எந்த அளவில் இயேசு நேசிக்கிற, எந்த அளவில் இயேசு உயர்த்துகிற, எந்த அளவில் இயேசு முக்கியத்துவம் கொடுக்குற இல்லையே. உடைய இயேசு முக்கியமாக்கிறது. காண்கின்ற உலகம் மாயையா, காணாத பரலோகம் உண்மையா. காண்கின்ற